உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது iVoomi i1 இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ மற்றும் கேமரா ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மொபைலை வந்து நீங்கள் வாங்கலாமா வேணாமான்றதை இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து இந்த ஃபோனோட ப்ரோஸ் மற்றும் கான்ஸை வந்து சொல்கிறேன். அது பேஸ் பண்ணி இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேணுன்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போலாம் வந்து வீடியோ அப்லோட் செய்யப்படுதோ உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடச்சிடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். iVoomi i1 மொபைலோட அன்பாக்சிங் மற்றும் இம்ப்ரெஷன் வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா ஐ பட்டன் நீங்கள் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோனில் இருக்க இன்ஃபினிட்டி டிஸ்பிளே வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஃபோன் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்றத சொல்லலாம். நீங்கள் ஃபோனை வந்து பேக் சைடில் பார்க்காமனா ஃப்ரண்ட் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலக்ஸி நோட் 8 வந்து சின்னதாக இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு வந்து ஃபீலாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 18:9 ரேஷியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுவும் கலர்ஸ்லாமே ரொம்ப டெப்த்தாக ரொம்ப பிரைட்டாகவே இருக்குது. பார்க்குறதுக்கு ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. கர்வ் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹைலைட்டாகவே இருக்குது இந்த மொபைலுக்கு. நான் இந்த மொபைலை வந்து 3 நாட்களாக வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன், என்னோடய ப்ரைமரி மொபைலாக. ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ப்ரோஸ் தான் இப்போ நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பவர். இந்த ஃபோனில் 3000 mAh வந்து பேட்டரி கொடுக்குறாங்க. நான் வந்து ரொம்ப ஹார்ட் டெஸ்டிங் வந்து பண்ணல, நார்மலான டெஸ்டிங், நான் ஆவரேஜ் யூஸர் வந்து எப்படி நார்மலாக யூஸ் பண்ணுவாங்களோ அந்த யூசேஜ் வந்து பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து வருது. ஹெவி யூசேஜ் பண்ணால் நார்மலாக நீங்கள் ஸ்டாண்ட் பையில் வச்சுருக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக 2 இல்லை 3 நாட்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து வரும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து உங்களுக்கு ரியர் கேமரா வந்து 13 மெகா பிக்சல் மற்றும் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து நீங்கள் அவுட்டோரில் எடுக்கும்போது, அதுவும் மார்னிங் ஷாட்ஸ் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நான் இந்த ஃபோட்டோஸோட சாம்பிள்லாம் வந்து காட்டுறேன், அது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த ஃபோனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் கார்டு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அந்த ஸ்க்ரீன் கார்டு வந்து உங்கள் ஸ்க்ரீனுக்கு வந்து சரியாகவே ஃபிட் ஆகலை. அது ஒரு இரண்டாவது விஷயம். உங்களுக்கு ஸ்க்ரீன் கார்டு கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம், ஆனால் அது வந்து சரியாக வந்து ஃபிட் ஆகலை. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த iVoomi பிராண்ட் வந்து கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். நான் இந்த ஒரு பாயிண்ட்டையும் ப்ரோ சைடில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஸ்க்ரீன் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் பாயிண்டில். ஸோ இது தவிர்த்து வேறு என்ன நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ கிடையவே கிடையாது. நான் சார்ஜ் வந்து போடும்போது நோட்டீஸ் பண்ணேன், எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூமே வரல. அதுவும் கேம்ஸும் நான் வந்து லைட்டான கேம்ஸ் வந்து ஆடி பார்த்தேன், அதுலேயும் எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூமே கண்டிப்பாக வந்து வரல. ஸோ அதனால் தைரியமாக இது வந்து ப்ரோஸில் வந்து இதையும் வந்து நம்ம வந்து சேர்க்கலாம். அது போக முக்கியமான 2 விஷயங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மற்றும் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் நிறைய மொபைல்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து அவங்க கொடுக்குறதில்ல. இந்த மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் மிக ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்கில் நான் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேக் இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணுறப்போ லேக் வந்து சுத்தமாகவே கிடையாது. நல்லாவே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே ப்ராசஸ் ஆகுது. இதில் வந்து மீடியாடெக் சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்னாப் ட்ராகன் அளவுக்கு இல்லைனாலும் இது பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது இந்த ப்ரைஸ் பாயிண்டில். ஸோ கண்டிப்பாக இதையும் நம்ம ப்ரோ சைடில் வந்து சேர்க்கலாம். இந்த ஃபோனில் இருக்க மொத்த ப்ரோஸையும் வந்து நம்ம இப்போ பார்த்தாச்சு. ஸோ ஒரு ப்ரோஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மொபைலில் கான்ஸும் இருக்கும். அதாவது என்னென்ன விஷயங்கள் எனக்கு பிடிக்கல அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். இந்த ஃபோன் பேக் சைடில் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து அழகாக அப்படியே தெரியுது. நீங்கள் ஃபோனை பின்னாடி கையில் வச்சாலே போதும், உங்கள் கையில் இருக்க ஃபுல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் உங்கள் ஃபோனில் வந்து வந்துடுது. ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளாஸியாக ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு பேக் கேஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மொபைலுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இஷ்யூ வந்து நம்ம தடுக்கலாம். அதே போல் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்கன்றது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நீங்கள் வந்து ஃபிங்கர் வந்து வச்சோன்னே கண்டிப்பாக 1 to 2 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு லேகாக இருக்குது. உடனே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகலை. மினிமம் ஒரு 1.5 செகண்ட்ஸ் அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து அன்லாக் ஆகுது. ஸோ அது வந்து கான் விஷயத்தில் கண்டிப்பாக அது வந்து நம்ம சேர்க்கணும். அது போக சார்ஜிங் வந்து ரொம்பவே லேட் ஆகுது. நீங்கள் 0லேருந்து 100க்கு ஃபுல் சார்ஜ் பண்ணணும்னா மினிமம் வந்து உங்களுக்கு 3 ஹவர் வந்து ஆகுது. 3லேருந்து 3.5 ஹவருக்குள்ளே உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப லேட் சார்ஜிங் தான் ஆகுது. இது ஒரு கான் இந்த மொபைலில். இந்த மொபைலில் உங்களுக்கு பொக்கே எஃபெக்ட் கொடுக்குறாங்க. அதாவது 2 டூயல் கேமரா வந்து பேக் சைடில் இருக்கனால பொக்கே எஃபெக்ட் வந்து, அதாவது பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயினான ஆப்ஜெக்டில் மட்டும் ஃபோக்கஸ் கொண்டு வருது.
ஆனால் இந்த பொக்கே எஃபெக்டை இவங்க சாஃப்ட்வேர் வச்சு டியூன் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி நீங்கள் வந்து லோ லைட் ஷாட்ஸ் அது மற்றும் நைட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நாய்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து பிக்சரை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணாலே உங்களுக்கு நிறைய வந்து பிக்சலேட் ஆகுது. நைட் ஃபோட்டோகிராஃபிக்கும் உங்களுக்கு லோ லைட் ஷாட்ஸ்லேயும் கண்டிப்பாக இந்த கேமரா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. என்னோட சஜஷன் இது தான். இது தவிர்த்து உங்களுக்கு டிஃபால்ட்ஸாக சில ஆப்ஸ் மற்றும் கேம்ஸ் வந்து வருது. ஸோ அந்த ஆப்ஸையும் கேம்ஸையும் நம்மளால் டெலீட் கூட பண்ண முடியல. அதுவும் இதில் ஒரு கானாக இருக்குது. ஸோ இவ்வளவு தான் நான் பார்த்த வரையும் கான்ஸ் அண்ட் ப்ரோஸ். ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கான்ஸ்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து வாங்கலாமா வேணாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ இதில் மொத்தமாக பார்க்கணுன்னா கான்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, ப்ரோஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த மொபைலோட விலை பார்த்தீங்கன்னா 5999 ரூபாய். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஃப்ளாஷ் சேலில் தான் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த சேல் வந்து ஜனவரி 16ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் சேல் வந்து இருக்குது. 12 மணிக்கு உங்களுக்கு ஃப்ளாஷ் சேல் இருக்கும். ஸோ இந்த மொபைலோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளாஷ் சேல் வந்து 12 மணிக்கு உங்களுக்கு தொடங்கும். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது 11:45க்காவது நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று உங்கள் ஆப்பில் லாகின் பண்ணிக்கோங்க, இல்லை ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி 11:45க்குலாம் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரையும் நான் இந்த மொபைலுக்கு கொடுக்க வேண்டிய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 70% வந்து இந்த மொபைலுக்கு நான் வந்து கொடுப்பேன். ஸோ அதனால் ப்ரோஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கான்ஸை கம்பேர் பண்ணுற அளவும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மொபைல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5999 ரூபாய்க்கு இந்த ப்ரைஸ் பண்ண நல்ல ஒரு மொபைல் தான் நான் வந்து சொல்வேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் புதிய கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் டெக்லான்சர், என்னோட பேர் கௌதம். நான் இந்த வீடியோலேருந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.